Hi friends, so இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த ப்ளூடூத் கார் எப்படி வந்து மேக் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுதான் அதோட ஓவர்வியூ பாத்துக்கோங்க. இப்படி தான் ஃபைனல் அவுட்புட் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 TT கியர் மோட்டார் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 வீல் எடுத்துக்கோங்க. சோ இதோட பை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் டிரைவர் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்களா, ஸோ இந்த மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா L298N மோட்டர் டிரைவர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இது யூஸ் பண்ண போதில்லை, இந்த மோட்டர் டிரைவர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா L293D மோட்டர் டிரைவர். Arduino ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மாடியூல் எடுத்துக்கோங்க, HC05 ப்ளூடூத் மாடியூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி 2 எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஹோல்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டு ஃபீமேல் வந்து ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Arduino மேலே அந்த மோட்டர் டிரைவரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இன்செர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இது எங்கே கிடைக்குன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடையில் இந்த சுவிட்ச் பாக்ஸில் ரெடி பண்ணுறாங்க பார்த்தியா, அவங்ககிட்ட கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த மோட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சால்டர் பண்ணும் போதே பொலாரிட்டி செக் பண்ணிக்கோங்க, எது வந்து ப்ளஸ்ஸு எது வந்து மைனஸ்ன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மோட்டர் டிரைவில் இன்செர்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான் சொல்ல வரேன். இன்கேஸ் நீங்கள் வந்து மோட்டர் வந்து பொலாரிட்டி செக் பண்ணலைன்னா ஒரு மோட்டர் கிளாக் வைஸில் சுற்றும், ஒரு மோட்டர் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து ரன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணி சால்டர் பண்ணிக்கோங்க. ஸோ முடிச்சிட்டுக்கு அப்புறம் அந்த ஷீட் இருந்துச்சு பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டுக்கப்புறம் பொலாரிட்டி செக் பண்ணால் கூட தான் ஓகே தான். ஏன்னா அப்போ தான் எது வந்து ஃபார்வேர்டு எது வந்து பேக்வேர்டுன்னு தெரியும். ஸோ எல்லா கனெக்ஷன்ஸும் முடிஞ்சிட்டுக்கப்புறம் அந்த போர்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, Arduino கூட அந்த மோட்டர் டிரைவ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு சென்டராக பார்த்து ஒட்டிக்கோங்க. தென் இதோட சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க, அப்புறம் தான் இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது, அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும், அந்த சைடு இருக்கிறது ரைட் சைடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும். நீங்கள் வந்து மோட்டரில் மாற்றி சால்டர் பண்ணால் கூட இங்கே வந்து மாற்றி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணுற இடம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது ப்ளஸும் மைனஸும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்டர் பண்ணி வச்சிங்கன்னா உள்ளே இன்செர்ட் ஆக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு அந்த டிரைவோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டரி ஹோல்டர் எடுத்து பேக் சைடில் டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த எம்ன்ற இடத்துல பாசிட்டிவும் கிரவுண்ட் இடத்துல மைனஸும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மாடியூல் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பின்னு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் 6 பின் இருக்கும். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து விட்டுருங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க VCC, கிரவுண்டு, டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 4 பின் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் VCC கிரவுண்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மோட்டர் டிரைவர் இருந்துச்சு பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளஸும் மைனஸும் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸுக்கிற இடத்துல VCC கனெக்ட் பண்ணிக்கோங்க, கிரவுண்டு இருக்கிற இடத்துல மைனஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் மாடியூலுக்கு வந்து நம்ம பவர் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்னு சொல்லியிருக்கோம், அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். என்னடா கனெக்ஷன்ஸை எடுத்துட்டான்னு பார்க்காதீங்க, ஏன்னா அந்த டபுள் சைட் ஃபீமேல் பின் கொஞ்சம் ப்ராப்ளம், அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக சால்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்டர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸும் மைனஸும் கனெக்ட் பண்ணிட்டுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்ஸ் ஒரு கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்களா. நீங்கள் ப்ளூடூத்தில் டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் மோட்டர் டிரைவில் 0, 1ன்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா
டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரிசீவர் கனெக்ட் பண்ணுங்கள், அதில் ரிசீவர் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணால் இது ரிசீவ் பண்ணும், இது வந்து ரிசீவ் பண்ணால் அது டிரான்ஸ்மிட்டர் பண்ணும். ஸோ அது மாதிரி ஆப்போசிட் தான் கனெக்ட் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் கீழே பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, எல்லாமே முடிஞ்சிட்டுக்கப்புறம் ப்ரோக்ராமுக்கு டம்ப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னு கொடுத்துருப்பாங்க ஆர்டினோ யூனோ கூட. ஸோ அதை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்போ பிசியோ உங்கள்கிட்ட இருக்கிறதுல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட் பேடில் நான் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதில் போய் பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நான் இப்போ காப்பி பண்ணிவிட்டு ஆர்டினோ சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் ஆகிற ப்ரோக்ராம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைப்ரரி ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்கெட்சின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இன்க்ளூட் லைப்ரரி போய்ட்டு மேனேஜர் லைப்ரரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அடாப்ட் ப்ரூட் மோட்டார் ஷீல்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைப்ரரி ஃபைலும் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக வரும் பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு செலக்ட் வெர்ஷன் சொல்லி கேட்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஆர்டினோ சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டூல்ஸில் போய்ட்டு போர்ட்டும் போர்டும் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆர்டினோ யூனோ யூஸ் பண்ணுறேன், அதனால் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் போர்ட் வந்து COM3 தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணி பாருங்கள். அங்கே டிக் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்தால் காட்டும். எதுவும் எரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எரர் எதுவும் இல்லை. பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டம்ப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஆர்டினோ யூனோக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமை டம்ப் பண்ணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமும் டம்ப் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஒர்க் வந்து முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணியதுக்கப்புறம் 4 வீலும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் RC கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஓப்பன் சொல்லி கேட்குது, ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அலோ கேட்கும், அலோக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் இதில் பண்ண வேண்டியது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் டிரைவுக்கும் ப்ளூடூத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் ஏ கார்னு சொல்லி கேட்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா HC05 சொல்லி காட்டுது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. பேர் பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ க்ரீன் கலர் லைட் இருந்துச்சு பார்த்திங்களா, அதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கார் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கார் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும், பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காருக்கு லைட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து லைட் போடுறதும் போடாததும் உங்களோட விருப்பம் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வந்து கனெக்ட் பண்ணிங்கனாவே பேட்டரி வந்து சீக்கிரம் டவுன் ஆயிடுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 லைட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைட் மட்டும் போடுறேன். ஸோ அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் 2 மோட்டர் வந்து எங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கோ ஸோ அதுலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டருக்கு எப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வருதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் எரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் கனெக்ட் பண்ணியிருப்போம். லெஃப்ட் எது ரைட் எதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து ரொட்டேட் பண்ணும்போது லைட் வந்து எரியும். இப்போ வந்து பாருங்கள் செக் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா 2 லைட்டும் எரியும். பாருங்கள் இருக்க மறுபடியும் காட்டுறேன்.
ஃப்ரண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 லைட்டும் இண்டிகேட் ஆகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை கிளிக் பண்ணும்போது ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டை கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் லைட்டும், ரைட்டை கிளிக் பண்ணும்போது ரைட் லைட்டும் எரியுது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டருக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் டேக் அடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்குது, அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 7.62 சம்திங் கிடைக்கும், 62 கிடைக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி எடுத்திங்கன்னா 3 சம்திங் கிடைக்கும். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணும்போது ரைட் சைடு பல்ப் எரியுது. அதே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வைக்கிற பல்ப் எரியுது. ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணும்போது 2 லைட்டும் எரியுது. ஓகே, இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் போடுறதும் போடாததும் உங்களோட விருப்பம் தான். லைட் போட்டிங்கன்னா சீக்கிரமே பேட்டரி வந்து டவுன் ஆகிடுது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 4 லைட் போட்டிருந்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைட்டும், பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரும் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா 2 குறைச்சிட்டேன். ஸோ பேட்ரி வந்து டவுன் ஆச்சுன்னா ஒரு 2 2.5 அந்த மாதிரி வரும்போது அந்த ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஆன் ஆகுதில்ல, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து நல்லாவே போகுது. எந்த ஒரு மேடாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் மேடெல்லாம் நல்லாவே போகுது. கல்லுலலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லாவே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைந்து விட்டது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ். பாய்.